நீங்கள் ஒரு 6 ஏர் பேக் இருக்கிற ஒரு கார் எடுக்கிறீங்க, அதில் வந்து அக்சசரிஸ் போட்டுக்கிறீங்க, சீட் கவர் போடணும்னா இந்த மாதிரியான சீட் கவர் போடுறது நல்லது. ஏன்னா 6 ஏர் பேக் இருக்கிற கார்ஸில் வந்து சீட்டு உள்ளே வந்து ஏர் பேக் வச்சுருப்பாங்க சப்போர்ட்டுக்காக. இதில் வந்து இந்த சைடு இதில் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்காங்களா எஸ்ஆர்எஸ் ஏர் பேக். இதில் வந்து ஏர் பேக் இருக்கும், பலூன் இருக்கும். அதனால் இவங்க OEMல பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இது வந்து சீட்டு, அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல், இது வந்து அந்த லெதர் சீட் கவர். இது மேலே அப்படியே இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி வந்து பண்ணுறது. இந்த மாதிரி சீட் கவர் போடுறது உங்களுடைய காரில் வந்து 6 ஏர் பேக் இருக்குது, இல்லை ஒரு 8 ஏர் பேக் இருக்குது, அந்த மாதிரி வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஆஃபர் மார்க்கெட்டில் ஒரு சீட் கவர் போடுறீங்க, இல்லை OEMல போடுறீங்கன்னா இந்த மாதிரி சீட் கவர் போடுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து OEMல போட்டது, மாருதி சுசுகி டிசைரில் இந்த மாதிரி OEMல போட்டது. இது நீங்கள் ஒரு 6 ஏர் பேக் இருக்கிற ஒரு கார் எடுக்கிறீங்க, அதில் வந்து அக்சசரிஸ் போட்டுக்கிறீங்க, சீட் கவர் போடணும்னா இந்த மாதிரியான சீட் கவர் போடுறது நல்லது. ஏன்னா 6 ஏர் பேக் இருக்கிற கார்ஸில் வந்து சீட்டு உள்ளே வந்து ஏர் பேக் வச்சுருப்பாங்க சப்போர்ட்டுக்காக. இதில் வந்து இந்த சைடு இதில் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்காங்களா எஸ்ஆர்எஸ் ஏர் பேக். இதில் வந்து ஏர் பேக் இருக்கும், பலூன் இருக்கும். அதனால் இவங்க OEMல பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இது வந்து சீட்டு, அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல், இது வந்து அந்த லெதர் சீட் கவர். இது மேலே அப்படியே இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி வந்து பண்ணுறது. இந்த மாதிரி சீட் கவர் போடுறது உங்களுடைய காரில் வந்து 6 ஏர் பேக் இருக்குது, இல்லை ஒரு 8 ஏர் பேக் இருக்குது, அந்த மாதிரி வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஆஃபர் மார்க்கெட்டில் ஒரு சீட் கவர் போடுறீங்க, இல்லை OEMல போடுறீங்கன்னா இந்த மாதிரி சீட் கவர் போடுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து OEMல போட்டது, மாருதி சுசுகி டிசைரில் இந்த மாதிரி OEMல போட்டது. இது